அது என்னமோ தெரியல, தலைவரை பார்த்த உடனே ஸ்டைல் தானா வருது. அனிருத், அதாவது பாட்ஷாவில் ஒரு டைலாக் உண்டு, ஒருத்தன் எலும்பு சத ரத்தம் நரம்பு மூளை எல்லாத்துலேயும் ஒரு வெறி இருந்தால் தான் இந்த மாதிரி அடிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை தலைவருக்கு அனிருத் அடிச்சிருக்க. அப்படி ஐ எம் அ மேட் ஃபெனாட்டிக் ஃபேன் ஆஃப் இசைஞானி இளையராஜா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாம், ஒரு லவ் எனக்கு எப்போவுமே உண்டுனா அது அனிருத் மேலே எனக்கு எப்போவுமே உண்டு. அவர் ஒரு வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் என்பதனால் மட்டுமல்ல, அந்த பையன் அவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதர். நான் ஒரு முறை அனிருத்தை அவங்களுடைய ஸ்டூடியோவில் போய் பார்த்துட்டு சில விஷயங்களை பேசிட்டு மாடிப்படி வழியாக இறங்கி 2-3 மாடிப்படி இறங்கி கீழே வந்துட்டேன். வந்தப்புறம் நான் காரில் ஏறும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என் செருப்பை நான் மேலே விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஐயோ, நம்ம செப்பலை மேலே விட்டோமேன்னு எடுக்கிறதுக்காக மேலே போக ட்ரை பண்ணுறேன். கையில் அந்த செப்பலை எடுத்துக்கிட்டு, சார் நீங்கள் இதை மறந்துட்டீங்க சார் அப்படின்னு கொண்டாந்து கீழே கொடுத்த கிரேட் ஹியூமனிடேரியன். ஆமாம், டேலண்ட் இருக்கலாங்க, டேலண்ட் எவ்வளோ வேணாலும் வரலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு சொன்னது நம்ம திருவள்ளுவர், நம்ம தமிழ் திருவள்ளுவர் சொன்ன பெருமைமிகு வாசகங்கள். அது மாதிரி உன் உள்ளத்தில் பண்பு, அந்த அன்பு, அந்த பணிவு, அந்த ஒழுக்கம் இருக்கும் பொழுது உன்னோட ரேஞ்ச் வேறு எங்கேயோ போக போகுதுன்னு நினச்சேன். கரெக்டாக அது தர்பாரில் வந்து நிற்கிது. அப்புறம் ஹிந்தியில் ஆமீர் கானுக்கு முதலாக 100 crores கிளப் 100 கோடி வசூல் பண்ண படங்கள்ன்ற ஒரு புது தாத்பரியம், புது மார்க்கெட் உருவானதே நம்ம தமிழில் இங்கேருந்து போய் அங்கே அவரை டைரக்ட் பண்ண ஏஆர் முருகதாஸ் அவர்களால் தான். நம்ம தமிழ்நாடு வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட். இங்கிருந்து சென்று அங்கே மிக உயர்ந்த இடத்தை அடைந்த ஒரு தமிழர் என்ற முறையில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சதெல்லாம், நீங்கள் வெறும் தாசா லார்டு லபக் தாசான்னு கேட்டேன் நான். ஆனால் இப்போ பாம்பேயில் நீங்கள் வெறும் தாசா இல்லை ஏஆர் முருகதாஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய பேரை வாங்கும். அப்படி இந்த தர்பார், இது சாதாரண தர்பாரில் காட்டு தர்பார்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஸ்டில்லை பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் பார்த்தீங்களா? 3 முகத்தில் பார்த்த ரஜினியோட ஸ்டைலாக இருக்காருங்க. சில பேருடைய வாழ்க்கை சாதனையாக இருக்கும், சில பேருடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கும், சில பேருடைய வாழ்க்கை சகாப்தமாக இருக்கும், சில பேர் தான் மக்கள் மனசில் எப்போவுமே சாஸ்வதமாக இருக்கும். அந்த சாஸ்வரசனா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்கிற அமிதாப் பச்சனே, இல்லை நான் சூப்பர் ஸ்டார் இல்லை, தமிழ்நாட்டில் ரஜினி தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அமிதாப் பச்சன் சொல்கிறார். பாருங்க, ஒரு நீண்ட நெடிய காலம், ஒரு 40 வருஷங்களுக்கு மேலே கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேரில் அவர் மட்டும் தானங்க உட்கார்ந்துருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார்டம் என்பது வேறு. சூப்பர் ஸ்டார்டம் எல்லோரும் உழைத்து நிச்சயமாக ஒரு இடத்துக்கு வரும்பொழுது ஒரு சூப்பர் ஸ்டார்டம் கிடைக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார்கிற பட்டம் ரஜினி சாருக்கு மட்டும்தான். வேறு யாராவது நான் சொல்கிற டைலாக்கை சொன்னால் கைத்தட்டியிருப்பாங்களா? அதாவது, அசோக், இன்னைக்கு உன் கேலண்டரில் இந்த நாளை குறித்து வச்சுக்க. கேலண்டரில் தாத்தா பால் கணக்கு குறித்து வைப்பார், பாட்டி பால் கணக்கு குறித்து வைப்பாங்க, தாத்தா பேப்பர் கணக்கு இன்றைக்கி பேப்பர் போட்டிருக்காங்க. இதுதான் கேலண்டரில் நம்ம வீடுகளில் குறித்து வைக்கிறது. ஆனால் அந்த டயலாக்குக்கே ஒரு புது எஃபெக்ட் எப்போ வந்ததுன்னா, அசோக், தமிழ்நாட்டில் இந்த கூட்டத்தில் எத்தனை அசோக் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அசோக்
இந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல அந்த பவர், அதை முதல்ல அந்த பவரை எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஒருத்தன் அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில் கீழே போய் நஞ்சு கீழே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படியாவது உழைத்து முயற்சி செய்து வாழ்க்கையில் மேலே வரணுன்ற அந்த வெறியை கொடுக்குற டைலாக் இருக்கு பாருங்க, அதை முதல்ல கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவ்வளவு பேசுகிறாரு, தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவருக்குள்ளே என்ன இருக்குது புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா தனியாக 1 to 1 நம்ம மட்டும்தான் அந்த ரூமில் இருப்போம். அப்போ கூட யாரை பற்றியும் இது வரைக்கும் தப்பாக பேசினதில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். நம்மளா நைஸாக பால் போட்டு பார்க்குறது, பால் போட்டு பார்த்து கோல் மூட்டி விடுறது. அப்போ கூட அப்படியா எனக்கு தெரியலையே, அப்படியா நிஜமாவா எனக்கு தெரியலையே, போயிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு குணம்ங்க அது. அதை அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கொண்டேன். மற்றவர்களை பற்றி எப்பொழுதுமே உயர்வாக பேச வேண்டும், அப்படி இல்லை என்றால் பேசாமல் இருந்து விடுவது, தவறாக பேச மாட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படம் முடிஞ்சா என்ன பண்ணுறாரு, ஹிமாலயாஸ் அங்கே போய் தன்னுடைய அமைதிக்காக சிவன் கூட நான் நினச்சேன். ஆனால் இடையில உடம்புக்கு முடியாமல் போனப்போ மருந்தும் மாத்திரையும் டாக்டருமா அவரை திருப்பி கொண்டாந்து விட்டாங்க. கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களின் பிரார்த்தனை